ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா பால்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரவா பால்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் அப்படி இல்லைனா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, சின்னதாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நான் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 1 கப் ரவா எடுத்திருக்கோம். 1 கப் ரவாவுக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ரவாவை தண்ணியில் மெதுவாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆட் பண்ணும்போது கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரவா கட்டியாகாமல் இருக்கும். இன்றைக்கி நான் ஆட் பண்ணுற ரவா பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ரவா, அதனால டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே ரவா ரோஸ்ட் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ரவா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ரவா ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்மளுடைய ரவா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ரவா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரவா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ரவாவை நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவாவை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். ரவா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மாவு பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ரவாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கணும். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸில் ரவா பால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவா எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ரவா பால்ஸ் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரமில் வச்சு நம்ம பாயில் பண்ண போகிறோம். என்னுடைய இட்லி பாத்திரமில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரவா பால்ஸை பாயில் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டீமர் பிளேட் ஃபுல்லாகவுமே கொஞ்சம் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவா பால்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டீமர் பிளேட் அப்படி இல்லைனா இட்லி பிளேட் மேலே ஆட் பண்ணிக்கணும். ரவா பால்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரவா பால்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க ரவா பால்ஸையும் இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ரவா பால்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி தேவையான அளவு, கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1. இப்போ இது எல்லாத்தையுமே பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா மிளகாய் தூள் வந்து கருகிடும். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரவா பால்ஸ் எல்லாத்தையுமே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ரவா பால்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே ரவா பால்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான ரவா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.